தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோசுவா 3:17. எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணத்தை அனுபவிக்கிறார்கள். உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை யோர்தான் நதியை வந்து தொடுகின்ற பொழுது அந்த யோர்தான் நதி பிரிந்து நிற்கிறது. அதுவரை ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் தேங்கியிருந்த இடம், ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை, ஆண்டவரின் பிரசன்னத்தை தாங்கியிருந்த குருக்களின் காலடிகள் அந்த நதியை தொடுகின்ற பொழுது ஓடிக்கொண்டிருந்த ஆறு, தண்ணீர், நதி அது பிரிந்து நிற்கிறது. அப்படி பிரிகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுபவிக்கிறார்கள் பாருங்கள். அது வறண்ட நிலமாக இருக்கிறது, வறண்ட பாதையாக இருக்கிறது, வறண்ட தரை வழியாக அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் பிரசன்னம் அவர்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை, மறக்க முடியாத அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறது. அவர்கள் இந்த அற்புதத்தின் வழியாக நடந்து சென்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் அற்புதத்தின் மேலே தங்களின் பாதங்களை அமைத்து நடந்து சென்றிருக்கிறார்கள். காரணம், ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை, பரிசுத்தமான உடன்படிக்கை பேழை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எல்லோரும் கூட அதே உடன்படிக்கை பேழையாக மாற வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றி வைப்பதற்கான பரிசுத்தமான உடன்படிக்கை பேழையாக நம் எல்லோரும் வலம் வருவோம் என்றால், எப்படிப்பட்ட பிரச்சனையான சூழல் வந்தாலும் நாம் வந்து அதை தொடுகின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக பிரிந்து நிற்கிறது. அது ஆசீர்வாதமான ஒன்றாக நமக்கு மாறி நிற்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிலைகள்தான் முன் நிற்கிறது. இப்படிப்பட்ட ஆழமான நிலைகள்தான் முன் நிற்கிறது. இப்படிப்பட்ட என்னை அழிவுக்குள்ளாக இழுத்து செல்லக்கூடிய நிலைகள்தான் முன் நிற்கிறது. ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தமான நற்கருணை பேழை என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. உம்மை நான் பரிசுத்தமாய் என்னிலே ஏற்றி வைக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வின் செயல்பாடுகள், என்னுடைய வார்த்தைகள் எனக்கு முன் நிற்கின்ற தீமைகளை, பிரச்சனைகளை, இயலாமைகளை ஆசீர்வாதமானதாய் மாற்றி, அற்புதமானதாய் மாற்றி, அந்த அற்புதத்திலே, ஆசீர்வாதத்திலே நான் கடந்து செல்ல எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.